ஸோ இது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியல, யூரின் வந்துட்டே இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நார்மலாகவே கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா யூரின் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். எனக்கு இன்னைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து அதிகம். கர்ப்ப காலத்தில் வந்து ப்ரெஷர், அந்த பாப்பாவுடைய தலை வந்து யூரின் பேக்கில் வந்து இடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து தலை இருக்கும். ஸோ அதனால ஒரு கண்டினியூஸாக யூரின் பாஸ் பண்ணணுன்ற ஃபீலிங் வந்து அதிகமாக இருக்கும். தாகம் அதிகமாக இருக்குது, பசி அதிகமாக இருக்குன்னு தண்ணி இருக்கிற நிறைய ஆகாரங்கள் நைட்டு சாப்பிட்றப்ப இந்த மாதிரி பிரச்சனை நைட் அதிகமாக வரலாம். ஸோ இப்போ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, 6 o'clock அப்புறம் கேர்ஃபுல்லாக ஆகிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி, டீ, காஃபி இல்லை கோலாஸ், இந்த பெப்சி அது மாதிரி உள்ள ட்ரிங்க்ஸை குடிக்கிறத கம்மி பண்ணிவிடுங்க. தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறத கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி யூரின் பாஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அடி வயிற்றுல ஒரு சின்ன ப்ரெஷர் உங்கள் கையை வச்சு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குறப்ப ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் ஒரு சிலருக்கு யூரினில் ஏதாச்சும் கிருமி இருக்கலாம், அப்படி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அடிக்கடி யூரின் வரும். ஸோ அதனால் உங்கள் டாக்டரை பார்த்து இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.